பார்க்க கூடாது. என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் நான் பூக்களை வைப்பதில்லை, ஏனென்றால் குழந்தைகளின் தலைகளை வெட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பான் பெர்னாட் ஷா. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். ரோடன் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போறாங்க. கப்பல் வழியாகத்தான் போறாங்க, கடல் வழியா. போகும்போது அவன் வரலாறு சொல்றேன், நான் 2 நிமிஷத்துல முடிக்கிற அந்த வரலாறு. கடல் கொள்ளையர்களால் அவன் சிறைபிடிக்கப்படுகிறான். சிறைபிடித்த கடற்கொள்ளையர்கள் சொல்றாங்க, 20 டாலண்டுகள் கொடுத்து இவனை விடுவிச்சுட்டு போங்க, இவன் தளபதி தானே. அவனுக்கான ஒரு மரபு தொடர் இருக்கு, ரூபிகனை கடந்து அப்படிங்கிற ஒரு மரபு தொடர் அவனுக்குரியது. என்ன தெரியுமா? அவன் எல்லையை தாண்டுவான் எப்பவுமே. கபடி விளையாட்டு தான், உனக்குன்னு போட்டிருக்கிற எல்லைய தாண்டணும், போய் எதிராளிய சீண்டணும், சிக்கிக் கொள்ளக்கூடாது, கரெக்டா திரும்பி வந்துடணும். தமிழ் ஆட்டம் பிரிட்ஜ் போ. ஆனால் 12 காலமாக அது லட்சுமண கோடு என்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு டாக்டரின், அது ஒரு சித்தாந்தம். இவன் எல்லைகளை கடந்து போவான். தளபதியாக இருக்கக்கூடியவர் இதைத்தான் அவன் ஜெயிக்க வேண்டும், அதை கடந்து அந்த தேசத்திற்கு போகக்கூடாதுன்னு ஏதேனும் எல்லை இருந்தால் அந்த எல்லையை கடந்து போய் அந்த தேசத்தை கைப்பிடிச்சிட்டு வந்து மன்னன் கிட்ட ஒப்படைப்பான். இதுதான் சீசர். அந்த சீசர் என்ன செஞ்சான்? கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டான். அந்த இறைவன் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். 20 டாலண்டுகள் கொடுத்தாதான் உன் தலைவனை விடுவிப்ப, போய் சொல்லு அப்படின்னு கூக்குரலிட்டானா, கத்துனானா. டேய் என்னடா 20 டாலண்டுக்குன்ற என்ன என் வேலை, ஒரு 50 டாலண்டாவது சொல்லுடா. வினை பணத்தை 50 ரூபாவா ஆக்குற, ஏண்டா 20 ரூபாய் எனக்கு குறைச்சி மதிப்பிடுற. யாருக்கிட்ட? பகைவன். உத்தரவாதத்தோடு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போயிட்டு அவங்க 38 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. ஆச்சரியப்படுறேன் நான் இதை சொல்றதுக்கு. 38 நாள் அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா அந்த இடத்துல? ஒரு விஷயம் சொல்றேன், உங்க குழந்தைகள் கிட்ட இப்படி சொல்லி வளர்த்துங்க. பயப்பட வேணாம்னு சொல்லு, பயப்பட வேணாம்னு சொல்லு. யாராவது கெட்ட வார்த்தையில திட்டுனா, அவமானப்படுத்தினா பயப்பட வேணாம்னு சொல்லு. என்ன யாராவது கெட்ட வார்த்தையில திட்டுனா நான் பயப்படுறது இல்லை. சின்ன வயசுல இருந்து யார் கெட்ட வார்த்தை சொல்றா அந்த வாயை மட்டும் பார்த்து வச்சுக்குவேன். அந்த வாயில அந்த பாராட்டு வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேன். அது ஒரு சாணக்கியத்தனம் தான். என் கெமிஸ்ட்ரி டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி உருப்பட மாட்டேன். அவங்கள பார்த்து வச்சுக்கிட்டேன். பதில் சொன்னது இப்படிதான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் பதில் சொல்ல முடியும். திருப்பி கேட்டா டீச்சர் நீ உருப்பட மாட்டேன், அதான் டீச்சரா இருக்குது. அப்புறமா எங்க அதுக்கு உட்பட்டு போ. திட்டுக்கு பார்த்து திட்டு இல்லைங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இங்க இருந்து சின்ன வயசுல இருந்து படிப்பு இருக்குதானே, என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கட்டும். சிஷ்யா வித்யாலயால பெற்றோர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இந்த வார்த்தையை, குழந்தைகள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய என்ட்ரி சாதாரண சம்பவமாக இருக்கலாம், ஆனால் எக்ஸிட் வரலாறாக இருக்கின்ற வகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். There is opportunity. வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருப்பதனால் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆச்சரியமா இருந்ததுங்க. 2 வருஷம் ரிப்போர்ட் ஆனது, எத்தனை சாதனைக்கு. ஆனா தனுஜா குமாரி இடத்தில் ஒரு வேட்பு, ஒரு கோரிக்கை. நீங்க ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்குள்ள டீச்சர்ஸுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் இங்கிலீஷ்ல பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு தானே வாசிக்கிறீங்க, தமிழ்ல வாசிங்க. புரியணுங்க எங்களுக்கு. நாங்க தானே வெளியில போய் சொல்றவங்க இந்த ஸ்கூலினுடைய பெருமையை. நீங்க சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டு, 2 வருஷத்தியா இப்படியா, இவ்வளவா தமிழ்ல சொல்ல. கல்வி என்பது அதுதான். கல்வி என்பது என்ன தெரியும், வேற ஒண்ணும் இல்லை குழந்தைகளை புரிந்து கொள்வதுதான். 1+1 2 புரிஞ்சுக்கிட்டா ப்ரமோஷன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். 1 into 1 equal to 1 அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 divided by 2 equal to 0 அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிதல் தான் ப்ரமோஷன். மார்க் வாங்குறதெல்லாம் இல்ல.
98 மார்க் வாங்கின சத்யபாமா எங்கன்னு தெரியாது. 58 தான் வாங்கினேன். இப்போ நான் இங்க நிக்கிறேன். ஏன் இங்க நிக்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும். ப்ரோக்ரஸ் காட்டுங்க. நான் 58 மார்க் தான் எஸ்எஸ்எல்சில. ஆனா எம்ஏ பாஸ் பண்ணும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் நான் பிஎஸ்டி ஹைலி கமெண்டட்ல பிஎஸ்டி முடிச்சேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருங்க. அவன் சொல்றான் 50 டேலண்ட் சொல்லிடான்னு. 50 டேலண்ட் கொண்டு வரதுக்கு 38 நாள். 38 நாள் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவன் ஒரு கைதியாகவே இல்லை, அங்கே அவன் ஒரு மன்னனாகவும் கடற்கொள்ளையாளர்கள் எல்லாம் அடிமைகளாகவும் தான் இருந்தார்கள். அதான் சீசர். நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்தில் நீ கைதியாக இருந்தாலும் நீ அடிமையாக இருந்தாலும் அந்த இடத்தில் உன் தலைமைத்துவத்தை, உன்னுடைய அந்த குவாலிட்டியை, உன்னுடைய அந்த திறமையை ஒருபோதும் விட்டு கொடுத்தார். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பயப்படாதன்னு சொல்ல. எனக்கு கார் ஓட்டும் போது சாதாரணமாவே எனக்கு ஒரு பயங்க. நாய் துரத்தனா கொஞ்சம் பதறிவிடும். நான் கார்ல உட்காரும் போது பயமே வர்றது இல்லைங்க. ஏன் தெரியுமா? ஒருபோதும் அந்த மிருகம் என்னை கடிக்கப் போவதும் இல்லை. என் வாகனத்தை ஓடி வருகின்ற அது கைமாற்றி ஓட்டப் போவதும் இல்லை. சொல்லிக் கொடுங்க. சேஃப் பிளேஸ்ல இருக்க சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல, தன்னம்பிக்கை கொடுங்க. பாருங்க, தன்னம்பிக்கையுடன் சீசர் சொன்னான், ஏய் 50 டேலண்ட் வந்துருச்சுன்றதுனால என்ன விட்டுடாத. என்னை விட்டுட்டேன்னு வச்சுக்க, நான் மறுபடியும் வருவேன், உங்க எல்லாரையும் சிறைபிடிப்பேன், உங்க எல்லாரையும் சிலுவை ஏற்றுவேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னான். எல்லாரும் கை தட்டி ஆரவாரிச்சு அவனை அனுப்பிச்சு வச்சாங்க. போனா ஒரு நகரத்துக்கு போனா, அந்த நகரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மன்னரிடத்தில் பேசினான். அங்கே இருக்கக்கூடிய கப்பல் படையைக்கு தளபதியாக பொறுப்பெடுத்தான். நேராக கடற்கொள்ளையர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்தான். அத்தனை கடற்கொள்ளையர்களையும் சிறைபிடித்தான். சிறைபிடித்து தன் தேசத்திற்கு அழைத்து சென்று அத்தனை பேருக்கும் சிலுவை தண்டனையை அளித்தான் என்று வரலாறு சீசரை பற்றி சொல்கிறது. நாம எங்க இந்த வைராக்கியத்தை விட்டுறோம்? 1ஆம் தேதி போச்சு, என்னென்ன ரெசல்யூஷன் இன்னிலிருந்து இந்த வருஷம் முழுக்க. இந்த 5ஆம் தேதி காலையில உடஞ்சிருக்காங்க, அன்னைக்கு சாயந்தரமே உடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 5 நாள் தாங்க மாட்டேன். எப்படி நம்மை முன்னிறுத்திக் கொள்வது, எப்படி நம்மை செலுத்திக் கொள்வது? பல நேரங்களில் நான் சொல்கிறேன், இந்த உலகம் நமக்கு உத்தரவாதத்தை தரவே தராது.